கவிதாவுக்கும் ஆகாஷுக்கும் திருமணமாகி இன்னும் 3 மாதங்கள் கூட முடியவில்லை. எந்த ஒரு புதுமண தம்பதிகளுக்கும் கனவுலகில் மிதக்கும் காலம் இது. கவிதா தன் பெற்றோருக்கு ஒரே மகள். அதனால் சிறுவயதிலிருந்தே அவளுக்கு கேட்டதெல்லாம் கிடைத்தது. அளவுக்கு அதிகமான செல்லம் அவளை பிடிவாதக்காரியாக மாற்றியிருந்தது. ஆகாஷின் வாழ்க்கையில் தனக்கு மட்டுமே முதல் இடமும் கடைசி இடமும் இருக்க வேண்டும் என்று அவள் பிடிவாதமாக நினைத்தாள். அதனால் அலுவலகத்திலிருந்து களைப்பாக வீடு திரும்பும் ஆகாஷ் முதலில் தன் மனைவியிடம் வராமல் தன் தாயிடம் அமர்ந்து பேசுவது கவிதாவுக்கு பிடிக்கவில்லை. ஆகாஷ் தன் அம்மாவை அழைத்து கொண்டு கோவிலுக்கு போவதோ அல்லது உறவினர்கள் வீட்டுக்கு போவதோ கவிதாவுக்கு எரிச்சலை தந்தது. ஆகாஷின் முழு நேரமும் தனக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் என்று அவள் துடித்தாள். இந்த எண்ணம் மெல்ல மெல்ல அந்த வீட்டின் அமைதியை குலைத்தது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஆகாஷிடமும் மாமியாரிடமும் அவள் சண்டையிட ஆரம்பித்தாள். வீட்டின் மகிழ்ச்சி மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. இந்த நிலைமையில் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் அமைந்தது கவிதாவின் அம்மாவின் செயல். மகளுக்கு சரியான புத்திமதி சொல்வதற்கு பதிலாக அவள் செய்யும் தவறுகளை நியாயப்படுத்தினாள். கவிதா எப்போது ஃபோன் செய்து மாமியாரை பற்றி புகார் சொன்னாலும் அவள் அம்மா, உன் மாமியாருக்கு அறிவே இல்லையா? வீட்டுக்கு மருமகள் வந்தாச்சுன்னு புரிய வேண்டாமா? கணவன் மனைவிக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கு, அதில் அவங்க ஏன் தலையிடணும் என்று தூண்டி விடுவாள். அது மட்டுமல்லாமல் கவிதா, உன் மாமியார் பண்ணுறதெல்லாம் நடிப்பு. எதுக்கு எப்போ பார்த்தாலும் உன் புருஷன் முன்னாடி மட்டும் உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிறாங்க, இப்போ இடுப்பு வலிக்குதுங்கிறாங்க, அப்புறம் கால் வலிக்குதுங்கிறாங்க. இதெல்லாம் உன் புருஷனோட கவனத்தை தன் பக்கம் இழுக்க அவங்க போடுற நாடகம். நீ மட்டும் இப்போ விட்டு கொடுத்தா ஆகாஷ் எப்போவும் அவங்க காலடியிலேயே கிடப்பான், அப்புறம் உன்னை மதிக்கவே மாட்டான் என்று மகளின் மனதில் விஷத்தை விதைத்தாள். அம்மாவின் பேச்சை கேட்டு கவிதாவுக்கு வீட்டில் நடக்கும் எல்லாமே தவறாக தெரிந்தது. ஒரு நாள் வீட்டில் சண்டை முற்றிய போது ஆகாஷ் ஒரு முடிவெடுத்தான். கவிதாவின் அம்மாவிடம் பேசினால் அவர் தன் மகளுக்கு புரிய வைப்பார் என்று நம்பி அவளுக்கு ஃபோன் செய்தான். ஆனால் அவரோ, மாப்பிள்ளை, அவள் இன்னும் சின்ன பிள்ளை, அவளை அன்பால தான் திருத்தணும், கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடுங்க, எல்லாம் சரியாயிடும் என்று ஆரம்பத்தில் மென்மையாக பேசிவிட்டு மெல்ல தன் வேலையை காட்டினார். ஆனால் மாப்பிள்ளை, கவிதா சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குல்ல. ஒரு மனைவிக்கு தன் புருஷன் மேலே முதல் உரிமை இருக்கிறது தப்பில்லையே. நீங்கள் தான் அவளோட ஆசைக்கு தடையாக இருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது. அவளுக்கு இந்த வீட்டில் ஒரு தனி இடம் கிடைக்காத வரைக்கும் அவள் தன்னை ஒரு அந்நிய பெண்ணாதான் நினைப்பா என்று ஆகாஷையே குற்றவாளியாக்கினார். ஆகாஷ் அதிர்ந்து போனான். மாமியார் தன் மகளை திருத்துவதற்கு பதிலாக அவளுக்கு தவறான வழி காட்டுகிறார் என்பது அவனுக்கு புரிந்தது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணாவிட்டால் தன் தாயின் நிம்மதியும் தன் வாழ்க்கையும் நரகமாகிவிடும் என்று ஆகாஷ் முடிவு செய்தான். மறுநாள் ஆகாஷ் அலுவலகத்திலிருந்து 1 மணி நேரம் முன்னதாகவே வீட்டிற்கு வந்தான். கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தபோது கவிதா சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். அவள் பளபளவென பட்டுப்புடவை கட்டி நகைகள் அணிந்து பேரழகாக தயாராகி இருந்தாள். அவளை பார்த்த ஆகாஷ் ஆச்சரியத்துடன், என்ன கவிதா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, எங்கேயாவது வெளியில் போக பிளான் பண்ணியிருக்கியா என்று புன்னகையுடன் கேட்டான். அதற்கு கவிதா, என்னங்க இது, நேத்தே என் அம்மா ஃபோன் செஞ்சு நம்ம 2 பேரையும் இன்னைக்கு ராத்திரி சாப்பிட கூப்பிட்டாங்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்கள் வந்ததும் கிளம்பலாம்னு நான் ரெடியாக இருக்கேன் என்றாள். ஆகாஷ் நிதானமாக சொன்னான். கவிதா, இன்னைக்கு நம்மளால் அங்கே போக முடியாது. அம்மாவுக்கு காலையிலிருந்தே உடம்பு சரியில்லை, நிலைமை கொஞ்சம் மோசமாயிருக்கு. நான் இப்போ அவங்கள அழைச்சிக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இதை சொன்ன அடுத்த நிமிடம் கவிதாவின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து கோபம் கொப்பளித்தது. எரிச்சலுடன் சோபாவிலிருந்து எழுந்தவள் மிகவும் கசப்பான குரலில் கத்தினாள். உங்க அம்மாவுக்கு இது தினசரி நாடகம் தானே? அவங்க எப்போதான் நல்லா இருந்திருக்காங்க? எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு வியாதியை சொல்லிக்கிட்டு உங்களை அவங்க பின்னாடியே சுத்த வைக்கிறாங்க. கவிதாவின் கோபம் உச்சாணி கிளையை தொட்டிருந்தது. அவள் விடாமல் கத்தினாள். வயசான காலத்தில் உடம்புல சின்ன சின்ன வலி இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நம்ம வாழ்க்கையையே வாழாமல் விட்டு விட முடியுமா? எனக்கு நல்லா தெரியும். நான் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு கிளம்புறத உங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. நம்ம ப்ரோக்ராமை கெடுக்கணும்னே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சிருக்காங்க. நம்ம 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இப்படி திட்டம் போட்டு உடம்பு சரியில்லைன்னு நடிக்கிறாங்க. அவங்க 1ஆம் நம்பர் நடிகை. ஆகாஷ் பொறுமை இப்போது சுக்கு நூறாக உடைந்தது. கவிதா, உன் எல்லைக்குள்ளே இருந்து பேசு. உன் மாமியாரை பார்த்து நடிக்கிறாங்கன்னு சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமா இல்லையா? கண்ணை திறந்து யோசிச்சுப்பார். இது வரைக்கும் அம்மா நாம வெளியில் போகிறதுக்கு தடையாக இருந்திருக்காங்களா? இல்லை தானே? அப்புறம் எப்படி உன் மனசில் இவ்வளவு கேவலமான எண்ணம் வருது? ஆகாஷ் குரலை உயர்த்தி மேலும் சொன்னான்.
இன்னைக்கு உனக்கு தான் உன் அம்மா ஃபோன் செஞ்சாங்க, எனக்கு இல்லை. இன்னைக்கு நீ அம்மா வீட்டுக்கு போக வாக்கு கொடுத்தது கூட எனக்கு தெரியாது. அம்மாவோட நிலைமை மோசமாக இருக்கிறத நானே நேரில் பார்த்துட்டு தான் ஆஃபீஸில் இருந்து சீக்கிரம் வந்தேன். இதோ பாரு, காலையிலேயே டாக்டர் வருமா கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கூட வாங்கிட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீயா உன் இஷ்டத்துக்கு யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் அது நடக்கலைன்னா என் அம்மா மேலே பழி போடுறது எந்த விதத்தில் நியாயம்? நான் என்ன உன் கட்டளைப்படி ஆடுற பொம்மையா? ஆகாஷின் நேரடியான பேச்சை கேட்டு கவிதாவுக்கு கோபம் இன்னும் அதிகமானது. ஆகாஷ், உன் பேச்சை பார்த்தா ஆச்சரியமாயிருக்கு. இப்போ என் அம்மா கூட உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் வீட்டுக்கு கூப்பிடணுமா? எங்கள் அம்மா எவ்வளவு ஆசையாக சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? நாம் இன்னைக்கு போகலைன்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஆகாஷ் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நிதானமாக பேசினான். கவிதா, உன் அம்மாவோட மனசு கஷ்டப்படும்னு நீ கவலைப்படுற. ஆனால் ஒரு நிமிஷமாவது உன் மாமியாரை பற்றி யோசிச்சியா? அவங்க நோயோட போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அவங்கள விட்டுட்டு நாம் பார்ட்டிக்கும் விருந்துக்கும் போனால் அவங்க மனசு என்ன பாடுபடும்? தன் மகனுக்கு அம்மாவோட உயிரை விட சந்தோஷம்தான் முக்கியம்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா? மனுஷனோட உயிருக்கு பின்னாடி தான் மற்ற எல்லாமே. ஆகாஷ் எவ்வளவோ புரிய வைக்க முயன்றும் கவிதா எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. தன் பிடிவாதத்திலேயே குறியாக இருந்தாள். ஹாலில் சத்தம் அதிகமாகவே பக்கத்து அறையில் படுத்திருந்த ஆகாஷின் அம்மா மரகதம் தன் உடல் பலவீனத்தையும் மீறி மெதுவாக நடந்து வெளியே வந்தார். மரகதம் அம்மா மிகுந்த அன்போடு கவிதாவிடம் சொன்னார். கவிதா மகளே, நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்க. என் ஒருத்திக்காக உங்கள் 2 பேருக்கும் இடையில் விரிசல் வர்றதை என்னால் பார்க்க முடியலை. ஒரு வேலை பண்ணுங்க ஆகாஷ், நீ கவிதா கூட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா. நானே ஒரு ஆட்டோவை பிடிச்சு தனியாக டாக்டரை பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு சண்டையை நிறுத்துங்க. மரகதம் அம்மாவின் இந்த பெருந்தன்மை கவிதாவின் மனதை மாற்றவில்லை. மாறாக அவள் இன்னும் எரிச்சல் அடைந்தாள். தன் மாமியாரை பார்த்து மிகவும் கொடூரமாக சொன்னாள். போதும் அத்தை, இப்போ இங்கே வந்து இப்படி பாசமலையை பொழிஞ்சு உங்களை நல்லவங்களாக காட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் புரியலை. உங்களை போன்ற அம்மாக்களுக்கு மகன் மீது இவ்வளவு பாசம் இருந்தால் அப்புறம் எதுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? கல்யாணமாகி மருமகள் வீட்டுக்கு வந்த பிறகும் மகனை உங்கள் விரல் நுனியில் வச்சு ஆட்டணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? அவனுக்குன்னு ஒரு குடும்பமான பிறகும் இந்த ஒட்டுண்ணி பாசம் எதுக்கு? தன் அம்மாவை இவ்வளவு கேவலமாக பேசியதை ஆகாஷால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனுள் கோபம் எரிமலையாக வெடித்தது. கவிதா, நீ உன் வாயால் பேசுறது விஷம்னு உனக்கு தெரியுமா? என் அம்மா முன்னாடி நின்றுக்கிட்டு அவங்களையே இவ்வளவு இழிவாக பேச உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? என் அம்மாவுக்கு நீ தர இந்த அவமானத்தை நான் எக்காரணம் கொண்டும் பொறுத்துக்க மாட்டேன் என்று கத்தினான். ஆகாஷின் கண்களில் தெரிந்த ஆக்ரோஷத்தை பார்த்த மரகதம் அம்மா பயந்து போனார். பேச்சு இன்னும் முற்றிப்போய் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்று அவர் நடுங்கினார். விஷயங்கள் இன்னும் மோசமாகிவிடக்கூடாது என்பதற்காக மரகதம் அம்மா தன் நடுங்கும் கைகளை ஆகாஷின் தோள் மீது வைத்து சைகையிலேயே அவனை அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். தன் மகனின் கோபத்தாலோ அல்லது தன்னாலோ இந்த வீட்டில் சண்டை வளரக்கூடாது என்பதை அவர் விரும்பினார். தன் மனவலியை தனக்குள்ளேயே விழுங்கிக் கொண்டு மௌனமாக நின்றார். ஆனால் கவிதாவின் மேல் ஆகாஷின் கோபமோ மாமியாரின் அன்போ எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவளது பிடிவாதம் உச்சத்தை எட்டியிருந்தது. இங்கே தன் பேச்சை யாரும் மதிக்கவில்லை என்று அவளுக்கு தோன்றியது. ஆத்திரத்தில் கால்களை ஓங்கி உதைத்து கொண்டு தன் அறைக்குள் சென்றவள் அலமாரியை திறந்து ஒரு பையை எடுத்து தனக்கு தேவையான துணிமணிகளை வேக வேகமாக அடுக்கினாள். அடுத்த சில நிமிடங்களில் பையை தோளில் மாட்டிக்கொண்டு வெளியே வந்தாள். யாரையும் ஏறிட்டு பார்க்காமல் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் விறுவிறுவென்று வீட்டை விட்டு வெளியேறினாள். வீட்டில் ஒருவித நிசப்தம் நிலவியது. ஆகாஷ் திகைத்து போய் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தான். கவிதா இப்படி கோபத்தோடு வீட்டை விட்டு வெளியேறுவதை கண்ட மரகதம் அம்மாவின் மென்மையான மனம் பதறியது. ஆகாஷ், பாருப்பா, அவ எவ்வளவு கோபமா போறா. உடனே பின்னாடி போய் அவளை தடுத்து நிறுத்துப்பா. சண்டையை இங்கேயே முடிச்சுக்கலாம், இல்லைனா மனக்கசப்பு அதிகமாகிடும் என்றார் கவலையுடன். மருமகள் மேல் இன்னும் அவருக்கு பாசம் குறையவில்லை. ஆனால் ஆகாஷ் தன் அம்மாவின் பேச்சை ஏற்கவில்லை. அவன் மிகவும் உறுதியாக சொன்னான். இல்லை அம்மா, இன்னைக்கு நான் அவளை தடுத்து நிறுத்த போறதில்லை. நாம அவளை வீட்டை விட்டு துரத்தலை. அவளாத்தான் தன் இஷ்டத்துக்கு போறா. அவளுக்கு தேவையானது என்னன்னு அவளுக்கு தெரியும். ஒரு ஆட்டோ பிடிச்சு பாதுகாப்பா அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடுவா. நீங்க அவளை பத்தி கவலைப்படாதீங்க. ஆகாஷ் தன் முடிவில் தெளிவாக இருந்தான். அம்மா, இதையெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. முதல்ல கிளம்புங்க. எனக்கு உங்க ஆரோக்கியம் தான் முக்கியம். நான் உங்களை டாக்டர்கிட்ட கூட்டிக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்து வீட்டில் விடுறேன். நீங்க நிம்மதியா ஓய்வெடுங்க. உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்ட பிறகுதான் நான் கவிதா வீட்டுக்கு போய் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர முடிவு கட்ட முடியும். இப்போ கிளம்புங்க என்றான். மரகதம் அம்மா தயங்கியபடியே ஆகாஷ் என் பேச்சை கேளுப்பா என்று ஆரம்பிக்க ஆகாஷ் அவர் பேச்சை இடைமறித்தான்.
அம்மா, இது எதையும் பேசுறதுக்கான நேரம் இல்லை. அவளை பற்றி யோசிக்காதீங்க. அவளுக்கு ஒன்றும் ஆகாது. கல்யாணமாகி 3 மாசத்துல அவளோட இந்த மாதிரி நாடகங்களை நான் நிறைய பார்த்துட்டேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டை விட்டு போகிறது அவளுக்கு பழக்கமாகி போச்சு. இனிமே இதை சும்மா விட முடியாது. ஆகாஷ் கட்டாயப்படுத்தி அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுத்து அம்மாவை மீண்டும் வீட்டில் கொண்டு வந்து விட்டான். அம்மா தூங்கிய பிறகு தன் காரை கவிதாவின் தாய் வீட்டை நோக்கி திருப்பினான். ஆகாஷ் மாமியார் வீட்டிற்குள் நுழைந்த போது கவிதா சோஃபாவில் முகத்தை உப்பி வைத்து கொண்டு பெரும் கோபத்துடன் அமர்ந்திருந்தாள். அவனை கண்டதும் கவிதாவின் அம்மா கிண்டலான குரலில் பேசத் தொடங்கினாள். என்ன மாப்பிள்ளை இது? கல்யாணமாகி 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய சண்டை வந்துச்சு? என் மகளை இப்படி தன்னந்தனியா வீட்டை விட்டு அனுப்பி வச்சிருக்கீங்களே, பொண்டாட்டியை இப்படி தனியா விடுறது தான் ஒரு புருஷனோட லட்சணமா என்று ஏகத்தாளமாக கேட்டார். ஆகாஷ் ஒரு பெருமூச்சு விட்டு விட்டு பொறுமையாக தன் பக்க நியாயத்தை சொன்னான். அப்படி இல்லை அத்தை, இன்னைக்கு காலையிலிருந்தே எங்கள் அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போக வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு அம்மாவோட உயிர் தான் முக்கியமாக தோணுச்சு என்றான். ஆகாஷின் விளக்கத்தை கேட்ட கவிதாவின் அம்மாவின் முகத்தில் இரக்கம் வரவில்லை. மாறாக அவர் இன்னும் கடுமையாக பேசினார். மாப்பிள்ளை, உங்கள் பேச்சை நான் ஏற்றுக்கிறேன். அம்மா மேலே உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது தப்பில்லை. ஆனால் அவங்களுக்கு தான் இப்போ வயசாயிடுச்சு. இந்த வயசில் அங்கேயும் இங்கேயும் வலிக்கத்தான் செய்யும். சின்ன சின்ன வியாதி வரத்தான் செய்யும். அதுக்காக இதை போய் இவ்வளவு பெருசு பண்ணலாமா? எங்கள் வீட்டு நிலைமையை பாருங்கள். கவிதாவோட அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் தான் இருப்பார். ஆனால் நாங்கள் இதையெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கிறது இல்லை. அவர் மேலும் தொடர்ந்தார். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது மாப்பிள்ளை. கவிதா இப்போ உங்கள் வாழ்க்கை. உங்கள் முழு கவனமும் அவ மேலே தான் இருக்கணும் என்று அழுத்தமாக சொன்னார். கவிதாவின் அம்மாவின் பேச்சு ஆகாஷின் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தது. ஒரு தாய் தன் மகளுக்கு விட்டு கொடுத்து வாழ சொல்லி தருவதற்கு பதிலாக இவ்வளவு சுயநலமாக இருக்க கற்றுக் கொடுப்பதைக் கண்டு அவன் வேதனைப்பட்டான். அந்த நொடியில் அவனால் எதுவும் பேச முடியவில்லை. ஆனால் அவனது மனதிற்குள் ஒரு பெரிய புயலே உருவானது. கவிதாவின் அம்மா மேலும் குத்தலாக பேசினாள். மாப்பிள்ளை, இன்னைக்கு உங்கள் 2 பேருக்காகவும் சிட்டிலேயே பெரிய ஹோட்டலில் இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். கவிதாவுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் ஸ்வீட்டும் வாங்கியிருந்தோம். ஆனால் உங்கள் ஹாஸ்பிட்டல் டூர்னால என் மகளோட மனசையே கெடுத்துட்டீங்க. ஒரு நாளைக்காவது உங்கள் அம்மாவோட வியாதியை ஓரமாக தள்ளி வச்சுட்டு பொண்டாட்டியோட சந்தோஷத்தில் கலந்துக்க கூடாதா? அவள் என்ன உங்ககிட்ட பெரிய சொத்தையாக கேட்குறா? கொஞ்சம் அன்பும் அவள் விருப்பத்துக்கு மதிப்பும் தானே கேட்குறா. ஆகாஷ் திகைத்து போனான். ஒரு பக்கம் அவன் தாய் வலியால் துடித்து கொண்டிருக்கின்றார். மறுபக்கம் இந்த மாமியாருக்கு சாப்பாடும் ஸ்வீட்டும் தான் பெருசாக தெரிகிறது. சென்ற முறை அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்த போது கூட கவிதா பார்ட்டி கொண்டாட வேண்டும் என்பதற்காக அம்மாவின் உடல்நிலையை புறக்கணித்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இரவு உணவு முடிந்து இருவரும் வீடு திரும்பினர். காரில் மயான அமைதி நிலவியது. ஆகாஷ் தன் மாமியாரின் பேச்சையும் அம்மாவின் உடல்நிலையையும் நினைத்து கவலையோடு காரை ஓட்டினான். அப்போது கவிதா மௌனத்தை கலைந்தாள். ஆகாஷ் அப்படியே போகும்போது எனக்கு குளிர்ச்சியாக ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கு. ஒரு ஐஸ்கிரீம் பார்ல நிறுத்துகிறீங்களா என்றால் குலைவாக. இப்போது மறுத்தால் மீண்டும் சண்டை வரும். வேண்டாத பேச்சுக்கள் வளரும் என்று நினைத்த ஆகாஷ் அமைதியாக ஒரு ஐஸ்கிரீம் கடையின் முன் காரை நிறுத்தினான். இருவரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டனர். கிளம்பும் போது ஆகாஷ் அங்கிருந்த ஒரு இனிப்பு கடையில் 1/2 கிலோ குலாப் ஜாமுன் பார்சல் வாங்கினான். இதை பார்த்ததும் கவிதா முகத்தை சுளித்தாள். என்னங்க, நாம தான் இப்போ வயிறு நிறைய சாப்பிட்டுட்டோமே, அப்புறம் எதுக்கு இப்போ இவ்வளவு ஸ்வீட் வாங்கிறீங்க? வீட்டில் வேறு யாரும் சாப்பிட போகிறது இல்லையே, காசை ஏன் இப்படி வீணாக்குறீங்க என்றாள். ஆகாஷ் நிதானமாக சொன்னான். கவிதா, நாம் இங்கே வந்து நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டோம். ஆனால் அம்மா வீட்டில் நமக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். அதான் அவங்களுக்கும் வாங்கினேன். இதை கேட்டதும் கவிதாவுக்கு கோபம் தலைக்கேறியது. உங்களுடைய இந்த பழக்கமே எனக்கு பிடிக்கலை ஆகாஷ். எதுக்கு எடுத்தாலும் உங்கள் அம்மாவை நடுவில் கொண்டு வர்றீங்க. எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மானு ஏன் இப்படி ஜெபம் பண்ணுறீங்க? ஒரு பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்கள் வாழ்க்கையோட எல்லா முடிவும் உங்கள் அம்மாவை சுற்றியே தான் இருக்கணுமா என்று கத்தினாள். ஆகாஷின் பொறுமை இப்பொழுது எல்லை தாண்டியது. காரின் வேகத்தை குறைத்து ஆத்திரமான குரலில் சொன்னான். கவிதா, நீ என்ன பேசுகிறன்னு உனக்காவது புரியுதா? எனக்கு கல்யாணம் ஆகிட்டதால என் அம்மா எனக்கு அந்நியமாகிடுவாங்களா? என்னை பெற்று வளர்த்த அம்மாவை நீ என் வாழ்க்கையில் வந்த ஒரே காரணத்துக்காக நான் மறந்துடணுமா? பொண்டாட்டி வந்ததும் அம்மாவை தூக்கி எறியணும்னு நீ நினச்சா அது என்னால் முடியாது. என் உயிர் இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கான இடத்தை யாராலும் பிடிக்க முடியாது. ஆகாஷ் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அவளது கண்களை பார்த்து உறுதியாக கேட்டான். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் கவிதா. ஒருத்தனுக்கு கல்யாணமாகிட்டா அவனோட குடும்ப உறவெல்லாம் முறிச்சிடணுமா? அவன் பொண்டாட்டியோட சொந்தமாகிடணுமா? அவனோட அம்மாவுக்கு அவன் மகன் இல்லையா? இவ்வளவு குறுகிய மனப்பான்மை உனக்கு எப்படி வந்தது? கவிதாவும் சளைக்கவில்லை. ஆகாஷ், உங்கள் வாதத்தை கேட்டு எனக்கு அழுத்து போச்சு.
எல்லாத்துலேயும் உங்கள் அம்மாவை திணிக்காதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் கல்யாணமானவர். ஒரு புருஷனா என் மேலே மட்டும்தான் உங்களுக்கு முழு உரிமை இருக்கணும். என் இஷ்டத்துக்கு இல்லாமல் உங்கள் நேரத்தையும் அன்பையும் வேற யாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது என்று கத்திவிட்டு காரின் கதவை திறந்து முன்னால் இருந்து இறங்கி பின் சீட்டில் போய் அமர்ந்தாள். யாருடையும் பேச்சையும் கேட்கவோ புரிந்து கொள்ளவோ கவிதா தயாராக இல்லை என்பதை ஆகாஷ் உணர்ந்தான். மாட்டுக்கு முன்னால் மகுடி ஊதி என்ன பையன் என்று நினைத்தவன் மேற்கொண்டு அவளிடம் பேசாமல் அமைதியாக டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். அந்த டிசம்பர் மாத குளிர் இரவை போலவே அவன் மனதிலும் ஒரு மயான அமைதி நிலவியது. ஆனால் அது ஒரு பெரிய புயலுக்கான அறிகுறி என்பது அவனுக்கு தெரியும். வீட்டிற்கு வந்ததும் கவிதா ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் கதவை திறந்து கொண்டு உள்ளே ஓடினார். கோபத்தில் நேராக தன் அறைக்குள் சென்று கதவை சத்தமாக தாளிட்டு கொண்டார். ஹாலில் அமர்ந்திருந்த மரகதம் அம்மாள் கவிதாவின் வேகத்தை பார்த்தே வழியில் ஏதோ பெரிய சண்டை நடந்திருப்பதை புரிந்து கொண்டார். ஆகாஷின் வாடிய முகமும் நெற்றியில் விழுந்த சுருக்கங்களும் அவன் எவ்வளவு வேதனையில் இருக்கிறான் என்பதை சொல்லாமல் சொன்னது. மரகதம் அம்மா ஏதாவது கேட்க நினைத்தார். ஆனால் அமைதியாக இருப்பதே நல்லது என்று முடிவு செய்து தன் அறைக்குள் சென்றார். கடந்த 3 மாதங்களில் இத்தகைய பதட்டமான இரவுகள் அந்த வீட்டிற்கு பழகி போயிருந்தன. ஆகாஷ் தன் அம்மாவிடம் அந்த ஸ்வீட் பார்சலை கொடுத்துவிட்டு தன் அறைக்கு சென்றான். ஆனால் தூக்கம் அவனிடம் இருந்து வெகு தூரம் ஓடிவிட்டது. புருஷன் மேல் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு என்று கவிதாவின் பேச்சும் மாமியாரின் குத்தலான வார்த்தைகளும் அவன் காதுகளில் ரிங்காரமிட்டு கொண்டே இருந்தன. உலகம் உறங்கிக் கொண்டிருந்த அந்த நள்ளிரவில் ஆகாஷ் மட்டும் தன் சிதறிப்போன உறவுகளை பற்றி ஆழமாக சிந்தித்து கொண்டிருந்தான். விடியற்காலையில் ஒரு பெரிய முடிவை எடுத்த பின்பே அவன் கண்கள் அயர்ந்தன. மறுநாள் சூரியன் உதிப்பதற்கு முன்பே ஆகாஷ் எழுந்து விட்டான். தான் எடுத்த முடிவை நிறைவேற்ற தன் அம்மாவிடம் பேச வேண்டியது அவசியம் என்று உணர்ந்தான். அவன் அம்மா வழக்கமாக அதிகாலையிலேயே எழுந்து விடுவார். ஆகாஷ் மெதுவாக அவர் அறைக்கு சென்றான். அங்கே மரகதம் அம்மா குளித்து முடித்து தூய ஆடை அணிந்து கடவுளுக்கு முன்பாக பூஜை செய்து அமர்ந்திருந்தார். ஆகாஷ் அவர் அருகில் தரையில் அமர்ந்தான். அந்த முகத்தில் இருந்த வயதான ரேகைகளும் வாழ்நாள் போராட்டத்தின் தழும்புகளும் அவனுக்கு பெரிய பரமாக தெரிந்தன. அம்மா, ஏன் தினமும் இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்கிறீங்க? இந்த வயசில் நீங்கள் நல்லா ஓய்வு எடுக்கணும். சரியாக தூங்கலைன்னா உங்கள் உடம்பு இன்னும் கெட்டு போயிடுமா என்றான் கவலையுடன். மரகதம்மா புன்னகையுடன், வயசான காலத்தில் தூக்கம் அவ்வளவா வராதுப்பா. ஆனால் நீ ஏன் இன்னைக்கு சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே எழுந்துட்ட? உன் கண்ணை பார்த்தா ராத்திரி முழுவதும் நீ தூங்கின மாதிரியே தெரியலையே, என்ன விஷயமாப்பா என்று கேட்டார். ஆகாஷ் அம்மாவின் கைகளை பற்றி கொண்டு உறுதியான குரலில் சொன்னான். அம்மா, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். ஒரு பெரிய முடிவை நான் எடுத்திருக்கேன். அந்த முடிவை நிறைவேற்ற உங்கள் ஆதரவும் உதவியும் எனக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் இல்லாமல் என்னால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது. அவன் முகத்தில் இருந்த தீவிரத்தை பார்த்து மரகதம்மா பதறி போனார். ஆகாஷ், என்னை பயமுறுத்தாதேப்பா. அப்படி என்ன பெரிய பிரச்சனை? நான் ஒரு சாதாரண கிழவி. என்னால் உனக்கு என்ன உதவி செஞ்சிட முடியும்? மனசில் என்ன இருக்குன்னு தெளிவாக சொல்லு என்றார். அப்போது ஆகாஷ் தன் மனக்குமுறலை வெளிப்படுத்தினான். அம்மா, இப்போ தண்ணி தலைக்கு மேலே போயிடுச்சு. கவிதாவுக்கு அவளோட தப்பு புரியணும்னா நாம் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தே ஆகணும். இதுவரைக்கும் அவளோட எல்லா திமிரையும் அர்த்தமில்லாத பிடிவாதத்தையும் சகிச்சுக்கிட்டோம். ஆனால் நீங்கள் அவளை மகளாக நினச்சி அவமைதியாக இருந்தீங்க. ஆனால் உங்கள் அமைதி அவளுக்கு துணிச்சலை அதிகமாக்கிடுச்சு. அவள் இப்போ நம்ம 2 பேரையும் மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை. அதுக்கு மேலே அவங்க வீட்டில் அவளுக்கு புத்தி சொல்கிறதுக்கு பதிலாக என்ன குற்றவாளியாக்குறாங்க. இன்னைக்கு அவளுக்கு அவளோட இடத்தை காட்டலைன்னா இந்த வீடு சுடுகாடாயிடும். மரகதம் அம்மா ஒரு பெருமூச்சு விட்டு ஆகாஷ், இப்போதானே அவளோட வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. போக போக எல்லாம் சரியாயிடும்பா. சின்ன பொண்ணு, அவளுக்கு விவரம் தெரியலை. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு மெதுவாக கற்றுக்குவா. கொஞ்சம் பொறுமையாக இரு என்றார். அம்மாவின் பேச்சை கேட்டதும் ஆகாஷுக்கு கோபம் வந்தது. அம்மா, அவள் ஒன்றும் விவரம் தெரியாத பச்சை குழந்தை கிடையாது. அவளுக்கு 28 வயசாகுது. நல்லா படிச்சிருக்கா. யார்கிட்ட எப்படி நடக்கணும்னு அவளுக்கு தெளிவாக தெரியும். அவள் செய்கிறதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனம்னு சொல்லி முறைச்சா இந்த நோய் ஒருபோதும் தீராது. அவளோட இந்த திமிரு வயதாக இப்படியே தான் இருக்கும் அம்மா. நாம தான் நிம்மதி இல்லாமல் நரக வேதனையை அனுபவிக்கணும். அவளோட பெற்றவங்களுக்கு மக மேலே இருக்கிற பாசத்தில் கண்ணு தெரியாமல் இருக்காங்க. ஆனால் இப்போ எனக்கும் உங்களுக்கும் நிம்மதி வேணும்னா நான் ஒரு அதிரடி முடிவு எடுத்தே ஆகணும் அம்மா. உங்ககிட்ட ஒன்று தான் கேட்குறேன். அவளை சரியான பாதைக்கு கொண்டு வர நான் எடுக்க போகிற இந்த முயற்சியில் நீங்கள் என் கூட இருப்பீங்களா? உங்கள் மகனை இந்த சேத்துல தனியாக விட்டுட மாட்டீங்களே என்று ஆகாஷ் உருகினான். ஆகாஷின் கண்களில் இருந்த வலியையும் உறுதியையும் பார்த்த மரகதம்மாவின் மனம் உருகியது. குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக இந்த கசப்பான மருந்தை குடிச்சுத்தான் ஆக வேண்டும் என்று அவருக்கும் தோன்றியது.
சரி ஆகாஷ், இதுதான் சரின்னு உனக்கு தோணுனா நான் உன் கூட இருக்கேன் என்றார் உறுதியாக. ஆனால் ஆகாஷ் இத்தோடு விடவில்லை. தன் அம்மா பிறகு மனமாறி விடக்கூடாது என்று நினைத்து அவர் கையை பிடித்து கொண்டான். வார்த்தை மட்டும் போதாது அம்மா, இதோ இந்த சாமி முன்னாடி எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுங்க. நிலைமை எப்படி மாறினாலும் நீங்கள் உங்கள் வார்த்தையிலிருந்து பின்வாங்கக்கூடாது. நான் போடுற திட்டத்துக்கு அப்படியே ஒத்துழைக்கணும் என்றான். மகனின் பிடிவாதத்தை பார்த்த மரகதம் அம்மா சாமி சிலையை பார்த்தபடி அவன் கையில் கை வைத்து சத்தியம் செய்தார். சரி மகனே, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீ என்ன சொல்றியோ அதன்படியே செய்வேன். என் வாக்கிலிருந்து நான் மாற மாட்டேன் என்றார். வாக்கு கிடைத்ததும் ஆகாஷின் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. அவன் அம்மாவின் அருகில் சென்று மிகவும் மெல்லிய குரலில் தன் முழு திட்டத்தையும் விளக்கினான். ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன செய்ய வேண்டும் என்று ரகசியமாக சொன்னான். திட்டத்தை கேட்ட மரகதம் அம்மாவுக்கு சற்று கவலையாக இருந்தாலும் கொடுத்த வாக்கிற்காக சம்மதித்தார். பேசி முடித்ததும் ஆகாஷ் சத்தம் இல்லாமல் தன் அறைக்கு சென்றான். விடிந்தால் தன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பது தெரியாமல் கவிதா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி. ஜன்னல் வழியாக சூரிய ஒளி அறைக்குள் நுழைந்தது. ஆகாஷ் கவிதாவை எழுப்பினான். தூக்கம் கலைந்த எரிச்சலில் கவிதா கத்தினாள். ஆகாஷ், என்ன இது அநாகரிகமான செயல்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்சமாவது நிம்மதியாக தூங்க விடுங்களேன். ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுப்புறீங்க? ஆகாஷ் முகத்தை கடுமையாக வைத்து கொண்டு சொன்னான். கவிதா, ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்போதான் ஃபோன் வந்துச்சு. என்னை கிளம்பி வர சொன்னாங்க. சீக்கிரம் எழுந்து எனக்கு சுட சுட டிஃபனும் மத்தியானத்துக்கு லஞ்சும் ரெடி பண்ணு. நான் கிளம்பணும். கவிதாவுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. டிஃபனா, லஞ்சா? உங்களுக்கு என்ன ஆச்சு ஆகாஷ்? கடந்த 3 மாசமா இதெல்லாம் அம்மா தானே செய்கிறாங்க. அவங்க இருக்கும்போது ஏன் என்ன செய்ய சொல்றீங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள். ஆகாஷ் தோலை குலுக்கியபடி சொன்னான். எனக்கும் ஒன்றும் புரியல கவிதா. ஆனால் காலையில் அம்மா கிட்ட பேசினப்போ அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வயசாயிடுச்சாம். இனிமே உடம்பு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமே சமையல் கட்டு பக்கமே வரமாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காங்க. வீட்டு மருமகள் தன் பொறுப்பை உணரட்டும்னு சொல்கிறாங்க. அதனால் வாதம் பண்ணாமல் சீக்கிரம் போய் வேலையை பாரு, இல்லைன்னா நான் பட்டினியாக ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கும். இதை கேட்ட கவிதாவுக்கு தலை சுற்றியது. என்ன சொல்கிறீங்க? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க. திடீர்னு இன்னைக்கு மட்டும் என்ன ஆச்சு? போய் அவங்க கிட்ட என்னென்ன கேளுங்க என்று கத்தினாள். ஆகாஷ் அவளது கண்களை உற்று பார்த்தான். கவிதா, இதில் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நீ என் பொண்டாட்டி. எனக்கு சமைச்சு போடுறது உன்னோட முதல் கடமை. அதை விட்டுட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு ஒரு வயசான அம்மாவோட தோளில் சுமையை ஏற்றி வைப்ப? கவிதா கோபமாக பார்த்தாள். ஆகாஷ் விடவில்லை. இதோ பாரு கவிதா, நேற்று ராத்திரி நீதானே கத்தி சொன்ன. கல்யாணமான அப்புறம் புருஷன் மேலே முழு உரிமையும் பொண்டாட்டிக்கு தான் இருக்குன்னு. உனக்கு என் மேலே 100% உரிமை வேணும்னா என்னை கவனிச்சிக்கிற 100% கடமையும் உனக்கு தானே இருக்கணும். உரிமை உன்கிட்ட இருந்தால் கடமை மட்டும் இன்னொருத்தர்கிட்ட எப்படி இருக்கும்? நீ சொன்னதை அம்மா ரொம்ப ஆழமாக எடுத்துக்கிட்டாங்க. ஆகாஷ் மேலே முழு உரிமை அவகிட்ட இருக்குன்னா அவனோட எல்லா தேவைகளையும் அவளே பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு அவங்க சமையலறை பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆகாஷின் வாதத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் கவிதா திணறினாள். வேறு வழி இல்லாமல் கனத்த மனதுடன் சமையலறைக்கு சென்றாள். திருமணத்திற்கு பிறகு முதல் முறையாக ஆகாஷுக்காக தானே சமைக்க தொடங்கினாள். ஆனால் இங்கேதான் ஒரு திருப்பம். கவிதா வருத்தப்படுவாள் என்று ஆகாஷ் நினைத்த இடத்தில் அவளுக்குள் ஒரு சின்ன சந்தோஷம் பிறந்தது. நேற்று நம்ம கத்தின கத்தில் ஒரு வழியாக இந்த அம்மாவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டோம். அவங்க அடங்கி போயிட்டாங்க என்ற ஒரு விசித்திரமான வெற்றி மிதப்பில் அவள் காய்கறிகளை வெட்ட தொடங்கினாள். அந்த போராட்டத்தின் முடிவில் தான் வெற்றி பெற்றுவிட்டதாகவே கவிதா நம்பினாள். அத்தைக்கு தன் தோல்வி ஒரு வழியாக புரிந்துவிட்டது. இனி இந்த வீட்டில் என் ராஜ்யம்தான். ஆகாஷின் உலகம் என்னை சுற்றியே சுழலும் என்று மமதையில் மிதந்தாள். அந்த வெற்றி மிதப்பிலேயே ஆகாஷின் வேலைகள் அனைத்தையும் முகம் சுளிக்காமல் அன்று செய்து முடித்தாள். ஆகாஷும் தன் திட்டப்படி கவிதாவிடம் மிகவும் கனிவாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டான். மாலையில் அலுவலகத்திலிருந்து வந்தவன் அவளுக்கு ஒரு ஆச்சரியமான அழைப்பு விடுத்தான். கவிதா, இன்னைக்கு காலையில் இருந்து நீ நிறைய வேலை செஞ்சிட்ட. வா, நாம இன்னைக்கு வெளியே போயிட்டு சாப்பிட்டு வரலாம் என்றான். கவிதாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மாமியார் விலகியதும் தன் வாழ்க்கையில் வசந்தம் வந்துவிட்டது என்று எண்ணினாள். அந்த டிசம்பர் மாத குளிர் மாலையில் இருவரும் நகரத்தை சுற்றி வர கிளம்பினார்கள். நீண்ட நேர சுற்றலுக்கு பிறகு கவிதாவுக்கு பசி எடுக்கவே ஆகாஷ் அவளை ஒரு ஆடம்பரமான ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றான். அங்கே மேஜையில் அமர்ந்த பிறகு கவிதா கை கழுவ சென்றாள். அப்போது அவளது போன் மேஜை மேல் சத்தமாக ஒலிக்க தொடங்கியது. திரையில் அம்மா என்று பெயர் மின்னியது. ஆகாஷின் முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை அரும்பியது. அவன் சிறிதும் யோசிக்காமல் அந்த அழைப்பை துண்டித்துவிட்டு கவிதாவின் போனை முழுவதுமாக சுவிட்ச் ஆஃப் செய்தான். எதுவுமே நடக்காதது போல் போனை மேஜை மேலேயே வைத்து விட்டான்.
ஆகாஷுக்கு தெரியும் இது அவனது திட்டத்தின் முக்கிய கட்டம் என்று. கவிதா தான் விரும்பிய சுதந்திரத்திற்கும் அதிகாரத்திற்கும் கொடுக்க வேண்டிய விலை என்ன என்பதை அவள் உணரப்போகும் நேரம் வந்துவிட்டது. கவிதா திரும்பி வந்து அமர்ந்தபோது அவளது அம்மாவின் ஃபோன் வந்த தகவலை ஆகாஷ் வேண்டுமென்றே சொல்லவில்லை. கவிதாவின் முழு கவனமும் தன் மீதே இருக்க வேண்டுமென்று அவன் விரும்பினான். கவிதாவும் தன் வெற்றியின் போதையில் பையை திறந்து ஃபோனை கூட பார்க்க தோன்றாமல் உணவருந்தினாள். சாப்பிட்டு முடித்து வெளியே வந்து காரை நோக்கி நடக்கும்போது கவிதாவுக்கு தன் ஃபோன் நினைவு வந்தது. அவள் பையை திறக்க முயன்றபோது ஆகாஷ் அவளை கையை பிடித்து தடுத்தான். கவிதா, என்ன இது? இவ்வளவு அழகான நேரத்தை நாம் ஒன்றா கழிக்கிறோம். காரில் போகும்போது கூட நீ அந்த ஃபோன் உலகத்திலேயே இருக்கணுமா? வீட்டுக்கு செல்ற வரைக்காவது என் கூட பேசு. அந்த பெட்டியை விட என் பேச்சு உனக்கு முக்கியம் இல்லையா என்று அதிகாரமும் அன்பும் கலந்த குரலில் கேட்டான். ஆகாஷ் இப்போது முழுவதுமாக தன் வசமாகிவிட்டான் என்று நம்பிய கவிதா அவன் பேச்சை தட்ட விரும்பவில்லை. ஃபோனை எடுக்காமலேயே காரில் ஏறினாள். உண்மையை சொல்லணும்னா ஆகாஷ், கடந்த சில மணி நேரமாக நீ முழுசா மாறிட்ட. உன்னோட இந்த மாற்றம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்னை பார்த்துக்கிறது தான் எனக்கு உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் என்று கூறி ஆகாஷை அன்புடன் அணைத்து கொண்டாள். வீட்டிற்கு திரும்பும் வழியில் ஆகாஷ் மீண்டும் அதே ஐஸ்கிரீம் கடையின் முன் காரை நிறுத்தினான். இருவரும் தங்களுக்கு பிடித்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டனர். ஆனால் இன்று ஆகாஷ் தன் அம்மாவுக்காக எந்த இனிப்பையும் வாங்கவில்லை. அவர்களை பற்றி கேட்கக்கூட இல்லை. இதை பார்த்த கவிதாவின் மனம் மயில் போல ஆடியது. வாவ், கடைசியிலே என் முயற்சி ஜெயிச்சிருச்சு. ஆகாஷ் இப்போ முழுசா என் கைக்குள்ள வந்துட்டான். நேற்று வரைக்கும் அம்மாவை நினைக்காம ஒரு அடி கூட எடுத்து வைக்காதவன் இன்னைக்கு அவங்களை நினைக்க கூட இல்லை. மாமியார் சமையலை விட்டு போனதும் ஆகாஷ் இப்படி மாறினதும் என் வெற்றிக்கு சாட்சி என்று தனக்குள் தம்மட்டம் அடித்து கொண்டாள். ஆனால் இந்த அமைதி ஒரு பெரிய புயலுக்கு முன்னால் வரும் மௌனம் என்பதை அவள் அறியவில்லை. வீட்டை அடைந்ததும் கவிதா தன் போனை எடுத்து பார்த்தாள். அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதை உணர்ந்து ஆன் செய்தாள். நெட்வொர்க் வந்ததும் போன் அலறியது. அவளது அம்மாவின் 5-6 மிஸ்டு கால்கள் இருந்தன. கவிதா பதற்றத்துடன் கத்தினாள். ஆகாஷ், அம்மா இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்காங்க. வீட்டில் எல்லாம் சரியாக இருக்குமா? எதுக்காக இவ்வளவு தடவை கூப்பிட்டு இருக்காங்க? ஆகாஷ் மிகவும் சாதாரணமாக சிரித்தபடி சொன்னான். கவிதா, நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீ ஹோட்டலில் கை கழுவ போனப்போ உன் அம்மா என் நம்பருக்கு கூப்பிட்டாங்க. நான் அவங்க கிட்ட பேசினேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கான்னு விசாரித்தாங்க. அம்மா எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு விசாரித்தேன். கவிதா, நீ எப்படி இருக்க, உன் நாள் எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுக்கத்தான் ஃபோன் பண்ணினாங்களாம். எல்லாம் நல்லபடியாகத்தான் இருக்கு, நீ கவலைப்படாத என்றான் ஆகாஷ். இருந்தாலும் கவிதாவுக்கு திருப்தி இல்லை. இருந்தாலும் ஆகாஷ், இவ்வளவு லேட்டாக இத்தனை தடவை கூப்பிட்ருக்காங்களே, நான் ஒரு முறை அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஏதாவது அவசரமாக இருந்தால் என்ன பண்ணுறது என்று சொல்லி ஃபோனை எடுக்க முயன்றாள். ஆகாஷ் சற்றென்று அவளிடமிருந்து ஃபோனை பிடுங்கினான். அதை தூரத்தில் இருந்த மேஜை மேல் வைத்துவிட்டு, இப்போ எதுக்கு கவிதா? அவங்க இந்நேரம் தூங்கி இருப்பாங்க. வீணா அவங்க தூக்கத்தை கெடுக்காது. இன்னைக்கு முழுசும் நமக்கான நாள். என்னோட பேச்சை விட உனக்கு அந்த ஃபோன் தான் முக்கியமா? நம்ம 2 பேருக்கும் இடையில யாராவது வர்றது எனக்கு பிடிக்காது. அது உன் போனா இருந்தாலும் சரி என்றான். அதிகாரமும் காதலும் கலந்த குரலில். ஆகாஷின் இந்த ஒருதலை பட்சமான அன்பில் மயங்கி கிடந்த கவிதா அவன் சொல்வது சரிதான் என்று நினைத்து அமைதியானாள். இது தன்னை தன் குடும்பத்தாரிடமிருந்து பிரிக்கும் தந்திரம் என்று அவளுக்கு அப்போது புரியவில்லை. டிசம்பர் முதல் வாரம் முடிந்தது. வீட்டின் நிலைமை இப்போது தலைகீழாக மாறியிருந்தது. மரகதம் அம்மா தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொண்டார். கவிதாவுடன் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே பேசினார். என்ன சமைச்சிருக்க, பொருட்கள் தீர்ந்துடுச்சா, இவ்வளவுதான் பேச்சு. மற்ற நேரங்களில் அவர் தன் அறையில் ஆன்மீக நூல்களை படிப்பதிலும் பூஜையிலும் மூழ்கிவிட்டார். சமையல் அறையில் என்ன நடக்கிறது, ஆகாஷ் என்ன சாப்பிடுகிறான் என்பதை பற்றி அவர் துளி கூட கவலைப்படவில்லை. மாலையில் கவிதா வீட்டு வேலைகளில் மூழ்கி இருக்கும்போது மரகதம் அம்மா ஜாலியாக அண்டை வீட்டு தோழிகளுடன் பூங்காவிற்கு நடைபயிற்சி செல்ல ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் மாமியாரின் தலையீடு இல்லை என்று சந்தோஷப்பட்ட கவிதாவுக்கு மெல்ல மெல்ல வழி தெரிய ஆரம்பித்தது. வீட்டின் மொத்த பொறுப்பும் அவள் தலையில் விழுந்தது. அது மட்டுமல்லாமல் மரகதம் அம்மா தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ்வதை பார்க்கும்போது கவிதாவுக்கு உள்ளூர ஏதோ செய்தது. தான் அடைந்தது வெற்றிதானா அல்லது ஒரு பெரிய இடைவெளிக்கு தான் போட்ட பிள்ளையார் சொல்லியா என்று அவளுக்கு புரியவில்லை. அடுத்த சில நாட்களில் ஆகாஷ் அவளை தன் பேச்சால் முழுவதுமாக வளைத்து போட்டான். ஒரு மதிய நேரம் கவிதா ஆகாஷ் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு சாயங்காலம் ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாமா என்று கேட்டாள். ஆகாஷ் உடனே, அதற்கு என்ன கவிதா, எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் இன்னைக்கு தேட்டரில் ஒரு படம் புதுசாக ரிலீஸ் ஆகியிருக்கு. நாம் 2 பேரும் இன்னைக்கு படம் பார்த்துட்டு வெளியே டின்னர் சாப்பிட்டுட்டு வரலாம் என்றான். இல்லை ஆகாஷ், படம் அப்புறம் பார்த்துக்கலாம்.
அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரை ஒரு முறை பார்க்கணும் என்று கவிதா கெஞ்சினாள். ஆகாஷ் போலியாக கோப்பப்பட்டான். கவிதா, நான் உன் கூட நேரத்தை செலவழிக்கணும்னு ஆசையாக திட்டம் போடுறேன். நீ என்னன்னா அதே பழைய விஷயத்தை பேசுகிற. உனக்கு என் சந்தோஷம் முக்கியம் இல்லையா? என் மேலே அன்பு இருந்தால் நீ இன்னைக்கு என் கூட படத்துக்குத்தான் வரணும் என்று பிடிவாதம் பிடித்தான். இறுதியில் கவிதா தோற்றுப்போனாள். இப்படி ஒவ்வொரு முறையும் அவள் தாய் வீட்டிற்கு போக நினைக்கும் பொழுதெல்லாம் ஆகாஷ் அவளுக்கு பரிசு கொடுத்தோ அல்லது வேறு எங்கேனும் அழைத்து சென்றோ தடுத்து நிறுத்தினான். அவளை ஃபோனிலும் பேச விடாமல் அன்பாகவே சிறை வைத்தான். இறுதியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை மரகதம் அம்மா கோவிலுக்கு சென்றிருந்தார். அப்போது வீட்டின் காலிங் பெல் அடித்தது. கவிதா கதவை திறந்தபோது அங்கே அவள் அம்மாவும் அப்பாவும் நின்று கொண்டிருந்தார்கள். மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்று அமர வைத்தவள் அறைக்குள் ஓடி ஆகாஷிடம் சொன்னாள். ஆகாஷ், சீக்கிரம் வாங்க, அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. ஆனால் ஆகாஷ் உடனே வெளியே வரவில்லை. நீண்ட நேரத்திற்கு பிறகு மிக மெதுவாக வெளியே வந்தான். முகத்தில் ஒரு சம்பிரதாயமான புன்னகையை மட்டும் காட்டிவிட்டு அவர்கள் அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தன் போனில் முழுவதுமாக மூழ்கினான். அங்கே யாருமே இல்லாதது போல் அவன் நடந்து கொண்டது கவிதாவின் பெற்றோரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. கவிதாவின் பெற்றோர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆகாஷின் இந்த அலட்சியமான நடத்தை கவிதாவுக்கு பெரிய அவமானமாக தெரிந்தது. தன் பெற்றோர் முன்னிலையில் அசிங்கப்பட்டு போன அவள் கோபத்தை உள்ளுக்குள்ளேயே அடக்கிக் கொண்டு அமைதியாக இருந்தாள். அப்போது ஆகாஷ் தன் கழுத்தை தடவிக்கொண்டே, கவிதா, கொஞ்சம் சுடுதண்ணி குடின், காலையிலிருந்து தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு வலிக்குது என்றான். தன்னுடைய அப்பாவிடம் அமர்ந்து பேச வேண்டும் என்று ஆசைப்பட்ட கவிதா வேறு வழியில்லாமல் சமையல் அறைக்குள் சென்றாள். அவள் தண்ணீருடன் திரும்பி வந்தபோது ஆகாஷ் அடுத்த கட்டளையை போட்டான். இரு கவிதா, வெறும் தண்ணி குடிச்சா நிம்மதியா இல்லை. ஒரு வேலை பண்ணு, நல்லா இஞ்சி துளசி போட்டு ஒரு ஸ்ட்ராங்கா டீ போட்டு கொடு என்றான். கவிதா மீண்டும் சமையல் அறைக்குள் போனாள். வெளியே ஹாலில் கவிதாவின் பெற்றோர் ஆகாஷிடம் பேச்சு கொடுக்க முயன்றார்கள். ஆகாஷ் தம்பி, உங்க அம்மாவோட உடம்பு இப்போ எப்படி இருக்கு? அவங்களுக்கு ரொம்ப பலவீனமா இருக்குன்னு கேள்விப்பட்டோம் என்றார் மாமனார். ஆகாஷ் தன் போனில் இருந்து பார்வையை விளக்காமலேயே பரவாயில்லை என்று ஒற்றை வரியில் முடித்தான். அவள் அம்மா வீட்டை பற்றியும் சீதோசன நிலையை பற்றியும் ஏதோ பேசினார். ஆனால் ஆகாஷ் எல்லாவற்றிற்கும் ஆமாம், இல்லை என்று மட்டுமே பதில் சொல்லி தன் அலட்சியத்தை தெளிவாக காட்டினான். அந்த முதியவர்கள் சலித்து போய் மௌனமானார்கள். கவிதா தேநீர் கோப்பையை எடுத்து வந்து மேஜையில் வைத்தாள். இப்போதாவது தன் பெற்றோருடன் பேசலாம் என்று அவள் நினைத்தபோது ஆகாஷ் மீண்டும் குறுக்கிட்டான். கவிதா, இன்னைக்கு கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. எனக்கு பன்னீர் பக்கோடா சாப்பிடணும் போல இருக்கு. சீக்கிரம் பன்னீர் எடுத்து நல்லா முறுமுறுன்னு பக்கோடா செஞ்சு எடுத்துக்கிட்டு வா என்றான். கவிதாவின் பெற்றோர் திகைத்து போனார்கள். ஆகாஷ் வேண்டுமென்றே கவிதாவை தங்களுடன் அமரவிடாமல் வேலை வாங்கி கொண்டிருப்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். கவிதாவின் முகம் மாறியது. பன்னீர் பக்கோடா செய்ய எப்படியும் அரை மணி நேரமாகும். அதற்குள் அவர்களுடைய பெற்றோர் கிளம்பி விடுவார்கள். ஆகாஷின் இந்த மாறிய நடத்தையும் தன் பெற்றோரை அவன் மதிக்காததும் கவிதாவின் பொறுமையை சோதித்தது. உரிமை என்ற போர்வைக்குள் சிக்கி தவிப்பது அவளுக்கு இப்போதுதான் புரிந்தது. கவிதாவுக்குள் கோபம் எரிமலையாக வெடித்தது. சமையலறை வாசலில் நின்றவள் கையில் இருந்த கரண்டியை ஓங்கி மேடை மேல் எரிந்துவிட்டு ஹாலுக்கு வந்தாள். ஆகாஷின் முன்னால் நின்று கத்தினாள். போதும் ஆகாஷ், இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. உங்களுக்கு சுத்தமாக அறிவே இல்லையா? எங்கள் அம்மா அப்பா இவ்வளவு தூரத்தில் இருந்து நம்மளை பார்க்க வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? அவங்க வந்ததிலிருந்து நீங்கள் ஒரு மரியாதையான வார்த்தை கூட பேசலை. என்ன ஒரு பொம்மைன்னு நினச்சிங்களா? சுடுதண்ணி, டீ, இப்போ பக்கோடா. உங்கள் மொபைலை ஓரமாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அவங்கக்கிட்ட மரியாதையாக பேசினா உங்களுக்கு என்ன குறைஞ்சி போய்விடும்? கவிதாவின் கண்களில் கோபமும் கண்ணீரும் கலந்திருந்தது. தன் அப்பாவை சுட்டி காட்டி தொடர்ந்தாள். ஆகாஷ், அப்பாவோட உடம்பு எவ்வளவு மோசமாக இருக்குன்னு தெரியுமா? அவருக்கு எப்பவும் ஏதோ ஒரு நோய் இருந்துக்கிட்டே இருக்கு. அம்மாவால் 2 அடி கூட நடக்க முடியாது. அவ்வளவு கால்வலி. ஆனால் நம்ம மேலே இருக்கிற பாசத்தில் ஓடி வந்திருக்காங்க. அவங்களோட அன்புக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு இல்லையா? எப்படி உங்களால் இவ்வளவு கல் நஞ்சக்காரனாக இருக்க முடியுது? ஹாலில் ஒரு நிசப்தம் நிலவியது. கவிதாவின் பெற்றோர்கள் தலைகுனிந்து அமர்ந்திருந்தார்கள். தன் மகள் கணவனிடம் இப்படி கத்துவதும் மருமகன் தங்களை அவமானப்படுத்துவதும் அவர்களை புழுவாக துடிக்க வைத்தது. ஆகாஷ் அப்போதும் தன் மொபைல் திரையிலிருந்து பார்வையை விலக்கவே இல்லை. ஆகாஷ் மிகவும் அலட்சியமாக பதிலளித்தான். கவிதா, வீணா உங்க அப்பா அம்மாவோட வியாதி கதையெல்லாம் ஏன் பாடிக்கிட்டு இருக்க? இந்த வயசு வந்துட்டா நோய்கள் வர்றது சகஜம்தான். இதுக்கு போய் ஏன் இவ்வளவு சீன் போடுற? வயசான காலத்தில் உடம்பில் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆகாஷின் வாயிலிருந்து வந்த இந்த திமிரான வார்த்தைகளை கேட்டு ஹாலில் இருந்த மூவரும் உறைந்து போனார்கள்.
எப்போதுமே மரியாதையாக பேசும் தன் மருமகன் இன்று தங்களின் முதுமையையும் நோயையும் இப்படி கேலி செய்வான் என்று கவிதாவின் பெற்றோர் கனவிலும் நினைக்கவில்லை. கவிதாவுக்கு ரத்தம் கொதித்தது. நடுங்கும் குரலில் கத்தினாள், ஆகாஷ், என் பெத்தவங்களை இப்படி இழிவா பேச உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? யாருக்கு முன்னாடி நின்று பேசுறீங்கன்னு மறந்துட்டீங்களா? இவங்க என்ன பெத்தவங்க, என் தெய்வங்கள். இவங்களை பற்றி எப்படி உங்களால் இவ்வளவு கேவலமாக பேச முடியுது? இப்போது ஆகாஷ் மெதுவாக தன் போனை மேஜையில் வைத்தான். சோஃபாவில் நிமிர்ந்து அமர்ந்து கவிதாவின் கண்களை நேரடியாக பார்த்தான். அவனது குரல் இப்போது அமைதியாக இருந்தாலும் அதில் நஞ்சு கலந்திருந்தது. அமைதியாக இரு கவிதா, இவ்வளவு உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒன்று சொல்லு, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ உங்கள் பெத்தவங்க கூட தானே இருந்த. ஆனால் இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ இந்த வீட்டு மருமகள். நேற்று ராத்திரி நீயே கத்தி சொல்லவில்லையா, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் மேலே பொண்டாட்டிக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு? உனக்கு என் மேலே முழு உரிமை இருந்தா எனக்கும் உன் மேலே அதே உரிமை இருக்குல்ல. ஞாபகம் வச்சுக்கோ கவிதா, இப்போ உன்னோட முதல் முன்னுரிமை நான் மட்டும்தான், உன் அம்மாவோ அப்பாவோ இல்லை. நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்னா நீயும் இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உன்னோட உலகம் என்கிட்ட ஆரம்பித்து என்கிட்டயே முடியணும். இதில் வேற யாருடைய கஷ்டத்துக்கும் இடமே கிடையாது. ஆகாஷின் வார்த்தைகள் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் இருந்தது. கவிதா கத்தினாள், ஆகாஷ், எல்லை தாண்டாதீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆடுற அடிமை கிடையாது. என் பெற்றவங்களையும் என் உணர்வுகளையும் அடமானம் வச்சுட்டு உங்கள் காலில் விழுந்து கிடக்க நான் என்ன சந்தையில் வாங்கின பொருளா? கவிதாவின் இந்த கசப்பான பேச்சை கேட்டு ஆகாஷ் வருத்தப்படுவதற்கு பதிலாக பலமாக சிரித்தான். அந்த சிரிப்பு கவிதாவின் நெஞ்சில் கத்தியால் குத்துவது போல் இருந்தது. கவிதா, உன் சொந்த வார்த்தைக்கே நீ இவ்வளவு சீக்கிரம் பயப்படுறியே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் புருஷன் மேலே பொண்டாட்டிக்குத்தான் முழு உரிமைன்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்த. நீ என் மேலே முழு உரிமை கொண்டாடுறப்ப ஒரு புருஷனா என் பொண்டாட்டியோட நேரத்து மேலேயும் உணர்வுகள் மேலேயும் உரிமை கொண்டாட எனக்கு தகுதி இல்லையா? உங்கள் பெற்றவங்களை விட உன் மேலே எனக்குத்தான் இப்போ அதிக உரிமை இருக்குன்னு மறந்துட்டியா? கவிதா ஆத்திரத்தில் சிவந்தாள். போதும் ஆகாஷ், உங்கள் உரிமையை நிறைய பார்த்துட்டேன். எப்போ பார்த்தாலும் என்னம்மான்னு ஒரே பாட்டு. அம்மாவோட உடம்பு, அவங்க மரியாதைன்னு என் வாழ்க்கையில் உங்கள் அம்மா தலையிடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை. ஏன் எல்லாத்துக்கும் அவங்கள இழுக்கிறீங்க? கவிதா வேகமாக கத்தி கொண்டிருக்க அவளது பெற்றோர் தங்கள் மகளின் இந்த பேச்சையும் மருமகனின் மாற்றத்தையும் பார்த்து மிரண்டு போயிருந்தனர். வீட்டின் சூழ்நிலை பெரும் விபத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. ஆகாஷின் கண்களில் இப்போது ஒரு வெற்றியின் ஒளி தெரிந்தது. தான் விரித்த வலையில் கவிதாவை சிக்க வைத்து விட்டதை அவன் உணர்ந்தான். அவன் எழுந்து நின்று கவிதாவின் கண்களை பார்த்து கொடூரமான குரலில் பேசினான். ஏன் கவிதா, இப்போ உன் கண்ணில் ஏன் இவ்வளவு கோபம்? நெத்தியிலே ஏன் இவ்வளவு வேர்வை? இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தை உன்னை ஏன் இவ்வளவு காயப்படுத்துது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. இன்னைக்கு நான் பேசுகிற எல்லாத்தையும் கடந்த 3 மாசமா நீ தினமும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தைகள் தானே. அன்னைக்கு நீ பேசும்போது இனிப்பா இருந்துச்சு. இன்னைக்கு நான் பேசும்போது மட்டும் ஏன் கசக்குது? ஆகாஷ் தன் மாமனாரை சுட்டி காட்டி கவிதாவிடம் கத்தினான். கவிதா, உனக்கு உங்கள் பெற்றவங்க தெய்வமாக தெரியுறாங்க. ஆனால் என்னம்மா, அவங்க எனக்கு எதுவுமே இல்லையா? அவங்க இந்த வீட்டோட ஒரு அங்கமே இல்லையா? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ என் உணர்வுகளையும் சேர்த்து தான் ஏற்றுக்கிட்ட. என் மேலே மட்டும் உரிமையை நிலைநாட்ட துடிக்கிற நீ என் அம்மா மேலே நான் வச்சிருக்க அன்பை ஏன் மதிக்க தவறுன? ஆகாஷின் குரல் இப்போது கனமாகி அந்த இடமே நிசப்தமானது. ஆகாஷ் தன் பேச்சை தொடர்ந்தான். என் அம்மா உன்னை தன் சொந்த மகளாகவே நினைத்து அன்பு காட்டினார்கள். ஆனால் நீ பதிலுக்கு அவர்களுக்கு அவமானத்தையும் கசப்பையும் மட்டுமே கொடுத்தாய். ஒருவேளை நீ அவர்களிடம் அன்பாக பேசியிருந்தால் உன் கௌரவம் என்ன குறைந்து போயிருக்குமா என்று உன் பெற்றோருக்கு ஏற்பட்ட சிறு அவமானத்தையே உன்னால் தாங்க முடியவில்லை. ஆனால் உன் பேச்சால் என் அம்மா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு மன உளைச்சலை அனுபவித்திருப்பார்கள் என்று ஒரு நிமிடமாவது யோசித்து பார்த்தாயா? ஹாலில் நிசப்தம் நிலவியது. கவிதாவின் பெற்றோரின் முகத்தில் வெட்கம் தெரிந்தது. தங்கள் மகளின் தவறு அவர்களுக்கு இப்போதுதான் புரிய ஆரம்பித்தது. ஆகாஷ் மிகவும் தந்திரமாகவும் உறுதியாகவும் கவிதாவை அவளே உருவாக்கிய கசப்பான சுவருக்கு முன்னால் நிறுத்திவிட்டான். ஆகாஷின் உள்ளே அடைக்கப்பட்டிருந்த எரிமலை இன்று முழுவதுமாக வெடித்தது. அவன் கவிதாவை பார்த்து தன் இறுதி பேச்சை சொன்னான். கவிதா, என்று உனக்கு உன் பெற்றோரை பற்றி நான் சொன்ன ஒரு கசப்பான வார்த்தை கூட சகிக்க முடியவில்லை. நீ உணர்ந்த அதே வழியைத்தான் நீ என் அம்மாவை இழிவுபடுத்திய ஒவ்வொரு முறையும் நானும் உணர்ந்தேன். உன் அன்புக்குரியவர்களுக்கு நீ மதிப்பு கொடுப்பவளாக இருந்தால் எனக்கும் என் உணர்வுகள் உண்டு என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன் பெற்றோர் உனக்கு எப்படியோ என் அம்மா என் வாழ்வின் அஸ்திவாரம்.
ஆகாஷின் இந்த தர்க்க ரீதியான தாக்குதல் கவிதாவின் அப்பாவின் கண்களை திறந்துவிட்டது. தன் மகளின் வளர்ப்பிலும் நடத்தையிலும் அவருக்கு ஆழ்ந்த வேதனை ஏற்பட்டது. அவர் நடுங்கும் குரலில் சொன்னார், தம்பி, தயவு செய்து அமைதியாக இருங்கள். கவிதா செய்தது மன்னிக்க முடியாத தவறு. அவளுக்கு பெரியவர்கள் மேல் மரியாதை இல்லை என்பதை எண்ணி நாங்கள் வெட்கப்படுகிறோம். கவிதாவின் அம்மாவும் அவளுக்கு தவறான ஆலோசனைகளை கொடுத்து பெரிய தப்பு செய்து விட்டார்கள். எங்களை மன்னித்து விடுங்கள். பின்னர் அவர் கவிதாவை நோக்கி திரும்பி மிகவும் கடுமையாக சொன்னார், கவிதா, நாங்கள் உனக்கு இப்படிப்பட்ட பண்புகளை சொல்லிக் கொடுக்கவில்லை. இந்த வீட்டின் நிம்மதியை நீ எவ்வளவு கெடுத்திருக்கிறாய் என்பது உனக்காவது தெரியுமா? நாங்கள் உனக்கு பெற்றோராக இருப்பது போல உன் மாமியாரும் இப்போது உனக்கு ஒரு தாய்தான். நீ அவரிடம் எப்படி இவ்வளவு அந்நியமாக நடக்கலாம்? உன் செயலுக்கு நீ உண்மையிலேயே வருத்தப்பட்டால் இப்போதே உன் மாமியாரிடம் மன்னிப்பு கேள். உறவுகளில் உரிமையை விட மரியாதைதான் பெரியது. அப்பாவின் கண்டிப்பும் ஆகாஷின் வாதங்களும் கவிதாவின் அகங்காரத்தை தவிடுபொடியாக்கின. கடந்த 3 மாதங்களாக தான் பேசிய ஒவ்வொரு கசப்பான வார்த்தையும் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. தான் உரிமை என்று நினைத்தது உண்மையில் தன் அன்புக்குரியவர்களுக்கு செய்த அநீதி என்பதை அவள் உணர்ந்தாள். சரியாக அந்த நேரத்தில் மரகதம் அம்மா கோவிலிலிருந்து திரும்பினார். ஹாலில் கவிதாவின் பெற்றோரை பார்த்ததும் அவர் திகைத்து நின்றார். அவர் எதுவும் சொல்வதற்கு முன்பாகவே கவிதா ஓடி வந்து அவர் கால்களில் விழுந்தாள். அவளது கண்களில் வருத்த கண்ணீர் ஆறாக பெருகியது. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். என் மமதையில் நான் குருடாகி போய் இந்த வீட்டின் அஸ்திவாரமே நீங்கள்தான் என்பதை மறந்துவிட்டேன். நான் செய்த எல்லா தவறுகளுக்கும் நான் தான் குற்றவாளி அத்தை என்று கதறினாள். கவிதாவின் அம்மாவும் முன்னால் வந்து மரகதம் அம்மாவின் கைகளை பற்றி கொண்டார். அக்கா, எங்களை மன்னித்து விடுங்கள். எங்கள் மகளுக்கு சரியான குணங்களை கொடுக்க தவறிவிட்டோம். இன்று ஆகாஷ் எங்களின் கண்களை திறந்து விட்டார் என்றார் கம்மிய குரலில். ஆகாஷ் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவனது நோக்கம் கவிதாவை பழி வாங்குவதல்ல, அவளுக்கு உறவுகளின் முக்கியத்துவத்தை புரிய வைப்பதே. அவன் முன்னால் வந்து அம்மாவின் தோளில் கை வைத்தான். பெரிய மனதுடைய மரகதம் அம்மா கவிதாவை தூக்கி அணைத்து கொண்டார். மகளே, காலையில் வழி தவறியவன் மாலையில் வீடு திரும்பினால் அவனை துரத்தக்கூடாது. எனக்கு உன்மேல் எந்த கோபமும் இல்லை. இனி இந்த வீட்டில் எப்போதும் சந்தோஷம் மட்டுமே இருக்கட்டும் என்றார். திருமண வாழ்க்கையில் கணவன் மேல் மனைவிக்கு உரிமை உண்டுதான். ஆனால் அது அகங்காரமாக மாறக்கூடாது. நம் பெற்றோருக்கு ஏற்படும் அவமானத்தை நம்மால் எப்படி சகிக்க முடியாதோ அதேபோல் நம் துணையின் பெற்றோருக்கு மதிப்பளிக்க வேண்டும். உறவுகளில் உன்னுடையது என்னுடையது என்ற சுவர் வீட்டை அழித்துவிடும். பெண்ணை பெற்றவர்கள் அவள் புகுந்த வீட்டு விஷயங்களில் தேவையற்ற முறையில் தலையிடாமல் உறவுகளை அரவணைத்து செல்வதை கற்றுக் கொடுக்க வேண்டும். சில சமயங்களில் மௌனம் பிரச்சனைகளை அதிகமாக்கும். ஆகாஷை போல சரியான நேரத்தில் கண்ணியத்தை குறைக்காமல் உண்மையை உறக்கச் சொல்வது உறவுகள் உடைவதை தடுக்கும். நன்றி.